தமிழ் சினிமாவில் மிகவும் அழகான ஜோடிகள்ல ஒன்றாக திகழ்ந்தவர்கள் தான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் இயக்குனராகவுமே தற்போது வலம் வந்து கொண்டிருக்கும் தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் சாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணமுமே செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க பிரிய போவதாக அறிவிச்சாங்க. இந்த தகவல் ரசிகர்களுக்கு, சினிமா நட்சத்திரங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இவங்க பிரிவு குறித்து பல சர்ச்சைகளுமே எழுந்தது. இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு அவர்கள் பேட்டி ஒன்றுல தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விரைவில் இணைய போகிறார்கள் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் சினிமாவிற்கு வந்து அடுத்த வருடத்துடன் 50 வருடங்கள் நிறைவு பெறுது. இதனையொட்டி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்த இருக்காங்களாம். இந்த நிகழ்ச்சியில பல பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில தனுஷ் அவர்களுமே கலந்து கொள்ள இருக்காரா. இந்த தகவல் உண்மையாக வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த தகவல் உண்மையானா ரஜினி சார் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களுக்குமே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு மகளான சௌந்தர்யா அவருக்குமே 2வது திருமணம் தான் நடந்தது. ஆனா அவங்க தற்போது அவங்களுடைய ஃபேமிலிய மகிழ்ச்சியுடன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல ஐஸ்வர்யா அவருக்குமே மீண்டும் தனுஷுடன் இணைந்து விட்டால் அவர் மனதளவுல இன்னுமே தேர்ச்சி பெறுவார் அப்படின்றதுனால அவருடைய ரசிகர்கள் தற்போது பிரார்த்தனை பண்ணிட்டுமே இருக்காங்க. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.